Hello friends, welcome to MaxJig. So friends, இதுக்கு முன்னாடி நாம degree of vertex in undirected graphனு சொல்லி பார்த்திருப்போம். இப்போ நான் பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா degree of vertex in directed graph தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா directed graph அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக directed graphல உங்களுக்கு ஒரு வெர்டெக்ஸுக்கும் இன் டிகிரியும் இருக்கும் அவுட் டிகிரியும் இருக்கும். இதை பற்றி நம்ம டெப்த்தாக ப்ரீவியஸ் யூடில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன் டிகிரினா என்ன, அவுட் டிகிரினா என்ன சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இன் டிகிரினா என்ன அப்படிங்கிறது திரும்ப இருக்கும் நான் ரிவைஸ் பண்ணி வைக்கிறேன். இன் டிகிரி அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் விச் ஆர் கம்மிங் டு தி வெர்டெக்ஸ். அதாவது மீனிங் என்னென்னா ஒரு இன் டிகிரி அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, நம்பர் ஆஃப் எட்ஜஸ், எத்தனை எட்ஜஸ் வந்து உங்களுக்கு வெர்டெக்ஸை நோக்கி வருதோ அதான் உங்களுக்கு என்னது இன் டிகிரி. ஸோ இதுக்கான நொட்டேஷன் என்ன அப்படின்னா டிகிரியில் பவர் மைனஸ் இருக்கும், டிகிரி பவர் மைனஸ், அதான் உங்களுக்கு என்னது அதுக்கான நொட்டேஷன். அடுத்து அவுட் டிகிரி என்ன சொல்லி பார்க்கலாம். அவுட் டிகிரினா வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்ல போனால் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் விச் ஆர் கோயிங் அவுட், அல்லது கோயிங் அவுட் ஃப்ரம் தி வெர்டெக்ஸ் வி. இதில் பார்த்திங்கன்னா சிம்பிள் பார்த்திங்கன்னா டிகிரியில் ப்ளஸ், அங்கே டிகிரியில் உங்களுக்கு என்னது மைனஸ், இங்கே டிகிரியில் உங்களுக்கு என்னது ப்ளஸ், அவ்வளோதான். ஸோ இன் டிகிரினா டிகிரியில் மைனஸ் இருக்கும், அவுட் டிகிரினா டிகிரியில் ப்ளஸ் இருக்கும். ஸோ இன் டிகிரினா மீனிங் என்ன உங்களுக்கு கம்மிங் டு தி வெர்டெக்ஸ் வி, அவுட் டிகிரினா மீனிங் என்ன கோயிங் அவுட் ஃப்ரம் தி வெர்டெக்ஸ் வி, அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, இதை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள், டேக் எ லுக் அட் தி ஃபாலோயிங் டைரக்டட் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெர்டெக்ஸ் ஏக்கு வந்து மொத்தம் 2 எட்ஜஸ் இருக்குது. பாருங்கள், வெர்டெக்ஸ் ஏக்கு இது ஒரு எட்ஜ் அண்ட் ஆல்சோ இது ஒரு எட்ஜ் சொல்லி 2 எட்ஜஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஏடி பாருங்கள், ஏடி ஒன்று ஏபி ஒன்று கொடுத்துருக்காங்க. கோயிங் அவுட்வேர்ட்ஸ் எப்படி சொல்கிறாங்க அவுட்வேர்ட்ஸ்னால் இந்த ஏபியில் நல்லா ஒத்து பாருங்களேன். ஏபியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன், கொத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏபியில் பார்த்திங்கன்னா வெளியில் தான் வெளியேறுது, இது வந்து வெளியே போகுது. ஏடியை பாருங்கள், இது உங்களுக்கு என்னது அவுட்வேர்டை நோக்கி தான் போகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கோயிங் அவுட்வேர்ட்ஸ். அப்போ இதோட அவுட் டிகிரி என்ன அப்படின்னா 2 அப்படின்றாங்க. அப்போ மீனிங் என்ன, இது வந்து வெளியே தானே போகுது. ஸோ ஏபினா ஏரோ உங்களுக்கு வெளியே நோக்கி போகுது, இங்கேயும் பாருங்கள் ஏடி ஏரோ வெளியே நோக்கி போகுது. அப்போது வெளியே நோக்கி போகுதுன்னா அதோடைய அவுட் டிகிரி உங்களுக்கு என்னது 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஏ அப்படிங்கிற ஒரு எட்ஜ் இருக்குது. நல்லா பாருங்கள், ஜிஏ அப்படிங்கிற எட்ஜ் உங்களுக்கு என்னது வெளியில் தான் போகுது. இப்போ ஜிஏங்கிற எட்ஜு பார்த்தீங்கன்னா எதை நோக்கி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் டுவர்ட்ஸ் வெர்டெக்ஸ் ஏ. அப்போ கம்மிங் டுவர்ட்ஸ் வெர்டெக்ஸ் ஏன்னா நல்லா பாருங்கள், இந்த ஜிஏ அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது ஜிலேருந்து நேராக ஏ நோக்கி போகுது. அப்போது ஏ நோக்கி வருதுன்னா ஏக்கு என்ன இருக்குது இன் டிகிரி இருக்குது. அப்போ அது என்னது 1, எவ்வளவு 1 இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் இன் டிகிரி அவுட் டிகிரி 2 டிகிரி இருக்குது. இன் டிகிரினா என்னென்னா உங்களுக்கு என்னது கம்மிங் டு தி வெர்டெக்ஸை நோக்கி வர்றது, அதாவது ஒரு பாயிண்ட்டை நோக்கி போகிறது உங்களுக்கு என்னது இன் டிகிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட் டிகிரினா என்ன அப்படின்னா அந்த பாயிண்ட்லேருந்து வெளியில் நோக்கி போகிறது அவுட் டிகிரி, வேறு வெர்டெக்ஸை நோக்கி போகிறது உங்களுக்கு என்னது அவுட் டிகிரி. அப்போது கோயிங் அவுட் ஆஃப் தி வெர்டெக்ஸ் உங்களுக்கு என்னது அவுட் டிகிரி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், சிம்பிளாக சொல்லட்டுமா, இதில் ஏக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏக்கு பார்த்தீங்கன்னா ஜிலேருந்து ஏக்கு வருது. அப்போ ஏக்கு என்ன இருக்குது ஒரே ஒரு இன் டிகிரி இருக்குது. ஏலேருந்து என்ன பாயிண்ட்லாம் வெளில போகுது பாருங்கள், ஏலேருந்து டியை நோக்கி ஒரு இது போகுது, ஸோ ஒரு அவுட் டிகிரி போகுது. இன்னொரு அவுட் டிகிரி ஏலேருந்து பியை நோக்கி போகுது, பிங்கிற வெர்டெக்ஸை நோக்கி போகுது, அது ஒரு அவுட் டிகிரி. இப்போ பிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சியிலேருந்து பியை நோக்கி வருது, அப்போ பிக்கு ஒரே ஒரு இன் டிகிரி இருக்குது. அதே இது நல்லா பாருங்கள், டியிலேருந்து சியை நோக்கி ஒன்று போகுது. அப்போது டியிலேருந்து சியை நோக்கி போகுதுன்னா சிக்கு எத்தனை இருக்குது ஒரு 1 டிகிரி இருக்குது. அதே இது ஈலேருந்து சியை நோக்கி ஒன்று வருது, அப்போ இன்னொரு 1 டிகிரி இருக்குது. அப்போ சிக்கு பார்த்தீங்கன்னா 2, அதாவது இது ஒரு 1 டிகிரி இது ஒரு 1 டிகிரி, ரெண்டும் உங்களுக்கு என்னது சியை நோக்கி தானே போகுது. அப்போது நமக்கு அந்த பாயிண்ட்டை நோக்கி வருது, அதுக்கு பேர் நமக்கு என்னது இன் டிகிரி, அவ்வளோதான். இப்போ டிங்கிறதையும் பாருங்கள், ஏலேருந்து டியை நோக்கி வருது பார்த்தீங்களா. அப்போ டிக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிகிரி உள்ளே நோக்கி வருது. அப்போ டிக்கு நமக்கு என்ன இருக்குது ஒரே ஒரு 1 டிகிரி இருக்குது. இப்போ இ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்லேருந்து ஏ நோக்கி வருது, அப்போ ஒரு 1 டிகிரி இருக்குது. அப்போ 1 டிகிரி மீனிங் என்ன ஒரே ஒரு இன் டிகிரி நமக்கு வருது. ஜிலேருந்து எஃப் நோக்கி வருதா, ஒரு டிகிரி நமக்கு வருது, அது நமக்கு என்னது இன் டிகிரி. இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏங்கிற பாயிண்ட்டுக்கு எத்தனை இன் டிகிரி இருக்குன்னு. ஏக்கு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. நல்லா பாருங்கள், ஏக்கு வந்து ஒரே ஒரு இன் டிகிரி மட்டும் தான் நமக்கு வருது.
அவுட் டிகிரி பார்த்தீங்கன்னா ஏலேருந்து எத்தனை டிகிரி வெளில போகுது, ஏலேருந்து இங்கே ஒரு டிகிரி போகுது, இங்கே ஒரு டிகிரி போகுது. ஸோ 2 அவுட் டிகிரி. நெக்ஸ்ட் பாருங்கள், பியிலேருந்து 2 இன்டிகிரி, பிக்கு வந்து 2 இன்டிகிரி இருக்குது. இது ஒன்று, ஏலேருந்து பி ஒன்று, சிலேருந்து பி ஒன்று, 2 இன்டிகிரி இருக்குது. அவுட் டிகிரி பார்த்தீங்கன்னா 0, ஏன்னா பியிலேருந்து எதுவுமே வெளில போகலை, பி மட்டும் தான் என்ன பண்ணுது, அவ்வளோத்தையும் உள் வாங்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்டிகிரி இருக்குது, ஒரு அவுட் டிகிரி இருக்குது. அப்போ சிக்கு 2 இன்டிகிரினா மீனிங் என்ன, சிங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு இன்டிகிரி, இன்னொரு இன்டிகிரி, ஸோ 2 இன்டிகிரி. அவுட் டிகிரி பார்த்தீங்கன்னா சிலேருந்து பியை நோக்கி போகுது பார்த்தீங்களா, அது ஒரு அவுட் டிகிரி. நெக்ஸ்ட் டிங்கிற பாயிண்ட்டுக்கு பாருங்கள், ஒரு இன்டிகிரி, ஒரு அவுட் டிகிரி. செக் பண்ணி பார்த்துடலாமா? டிக்கு பார்த்தீங்கன்னா ஆமாம் கரெக்டு தான், ஒரே ஒரு இன்டிகிரி. அதேமாதிரி டிலேருந்து சிக்கு போனால் ஒரே ஒரு அவுட் டிகிரி. நெக்ஸ்ட்டு ஈக்கு பாருங்கள், ஒரு இன்டிகிரி, ஒரு அவுட் டிகிரி. இ எங்கே இருக்குது, இ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். ஈக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, ஒரு இன்டிகிரி, அதே இது அங்கேருந்து வெளில போகுது, ஒரு அவுட் டிகிரி. அடுத்து எஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிகிரி, ஒரு அவுட் டிகிரி. நல்லா பாருங்கள், எஃப்க்கு எப்படி போகுது, எஃப் இந்த இருக்குல்ல, எஃப்க்கு ஒரே ஒரு இன்டிகிரி வருது, அதேமாதிரி ஒரே ஒரு அவுட் டிகிரி போகுது. நெக்ஸ்ட் ஜிக்கு பார்த்தீங்கன்னா இன்டிகிரியே இல்லை, ஆனால் 2 அவுட் டிகிரி இருக்குது. அப்போ ஜிங்கிற பாயிண்ட் எடுத்துக்குவாங்க, எனக்கு இன்டிகிரியும் வரல, ஆனால் என்னது ஒரே ஒரு அவுட் டிகிரி மட்டும் போகுது, ஏ நோக்கி போகுது. அவ்வளோதான், இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது, சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ ஏங்கிற பாயிண்ட்டுக்கு இன்டிகிரி வருதுன்னா அதோடைய மறு பாயிண்ட்டு தான், அதோடைய மறுபக்கம் அவுட் டிகிரி அதுக்கு இருக்குது. இப்போது ஜிலேருந்து ஏ நோக்கி வருது, யாருக்கு இன்டிகிரி இருக்குதுன்னா ஏக்கு இன்டிகிரி இருக்குது. ஆனால் அந்த ஜி எங்கே, அந்த ஏங்கிற பாயிண்ட் எங்கேருந்து வந்துச்சு, ஜிலேருந்து தானே வந்துச்சு, அதுக்கு அவுட் டிகிரி இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இன்டிகிரி இருக்குதோ, எந்தெந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஒரு இன்டிகிரி கொடுக்குதோ அந்தந்த பாயிண்ட்டுக்கெலாம் அது அவுட் டிகிரி. அவ்வளோதான். இப்போ ஏங்கிற பாயிண்ட்டு பிக்கு இன்டிகிரி கொடுக்குதா, அப்போ ஏக்கு நமக்கு என்னது, அது அவுட் டிகிரி. இப்போ பிக்கு தான் நமக்கு என்னது, இன்டிகிரி. இப்போ ஏங்கிற பாயிண்ட்லேருந்து டிக்கு இன்டிகிரி கொடுக்குதா, அப்போ ஏக்கு அது பார்த்திங்கன்னா அவுட் டிகிரி, டிக்கு வந்து இன்டிகிரி. இப்போ டிலேருந்து சிக்கு போகுதா, டிக்கு பார்த்தீங்கன்னா அது அவுட் டிகிரி, ஆனால் சிக்கு இன்டிகிரி. இதுதான் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இருக்குது, இதே நம்ம பார்த்துடலாம். டேக் எ லுக் அட் தி ஃபாலோயிங் டேரக்டர் கிராஃப். வெர்டெக்ஸ் ஏ ஹேஸ் எட்ஜ் ஏஇ அப்படிங்கிறாங்க, கோயிங் அவுட்வேர்ட்ஸ், வெளியில் நோக்கி போகுது. ஃப்ரம் எங்கே, வெர்டெக்ஸ் ஏலேருந்து போகுது. அப்போ அதோடைய அவுட் டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 1. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏங்கிறது பாருங்கள் நமக்கு எங்கே போகுது, எட்ஜ் ஏஇ. அப்போ ஈயை நோக்கி ஒரு இது போகுது, வெர்டெக்ஸ் ஏ. அப்போது நமக்கு என்னது, ஏலேருந்து வெளியில் போகுது, அப்போது அவுட்வேர்ட் நோக்கி போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய அவுட் டிகிரி என்னது 1 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எட்ஜ் பிஏ பார்த்தீங்கன்னா பிலேருந்து ஏ நோக்கி போகுது, நமக்கு என்னது டுவர்ட்ஸ் வெர்டெக்ஸ் ஏ. அப்போது இதோடைய ஏக்கு இன்டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 1. இப்போ நல்லா பாருங்கள், இதோட இன்டிகிரி அவுட் டிகிரி மட்டும் பார்க்க போகிறோம், கிராஃப் வச்சு சொல்லிடலாம். இப்போது பிலேருந்து ஏ நோக்கி போதா, அப்போது ஏக்கு ஒரு இன்டிகிரி இருக்குது, பிக்கு ஒரு அவுட் டிகிரி இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஏலேருந்து ஈயை நோக்கி பாருங்கள், ஈக்கு ஒரு இன்டிகிரி இருக்குது, ஏக்கு ஒரு அவுட் டிகிரி இருக்குது. ஈலேருந்து டிக்கு பாருங்கள், டிக்கு ஒரு இன்டிகிரி இருக்குது, ஈக்கு ஒரு அவுட் டிகிரி இருக்குது. டியிலேருந்து சியை பாருங்கள், சிக்கு ஒரு இன்டிகிரி இருக்குது, டிக்கு ஒரு அவுட் டிகிரி இருக்குது. பியிலேருந்து சிக்கு பார்த்தீங்கன்னா சிக்கு ஒரு இன்டிகிரி இருக்குது, பிக்கு ஒரு அவுட் டிகிரி இருக்குது. ஆனால் யாருக்கு தான் இன்டிகிரி இல்லை, பிக்கு மட்டும் தான் நமக்கு என்ன இல்லை, இன்டிகிரியே இல்லை. அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா பாருங்கள். அதே மாதிரி சிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட் டிகிரி இல்லை, ஏன்னா சிக்கு ரெண்டுமே உள்வாங்க தான் செய்யுது. சியும் பாருங்கள் ஒரு இன்டிகிரி. அப்போது பிக்கு வந்து இன்டிகிரி இல்லை, சிக்கு வந்து அவுட் டிகிரி இல்லை. இப்போ ஏக்கு ஒரு இன்டிகிரி, ஒரு அவுட் டிகிரி, பிக்கு 0 இன்டிகிரி, 2 அவுட் டிகிரி, சிக்கு 2 0, டிக்கு 1 1, ஈக்கு 1 1. அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது, இன்டிகிரி அவுட் டிகிரி கான்செப்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோடைய சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டிகிரினா மைனஸ், அவுட் டிகிரினா ப்ளஸ். அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.